Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மாய் ஜேட் வாங்க மிஸ் பண்ண ஃபோல்டரை கொண்டு வர கிங் ஜேட் கிட்ட நீ மாயை லவ் பண்றியான்னு கேக்குறான். அதுக்கு ஜேடும் இல்லடா நாங்க அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுறோம்னு சொன்னதும் அதை கேட்டு ஷாக்ல மாய் அந்த ஃபோல்டரை கீழே போட்டுறான். அந்த சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க. அப்ப மாய் அந்த ஃபோல்டரை எடுத்துட்டு ஜேட் இதுதான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சாட்டர்டே டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இப்ப மாயும் கிங்கும் பாருக்கு வந்திருக்காங்க. இங்க வண்டர்ல இருந்தே மாய சைலண்டா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஏதாச்சும் பேசுதா, அப்பதானே என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு கிங் சொல்லவும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, அவன் என்னைய தம்பியா பாக்குறேன்னு சொல்றான், அப்ப எப்படின்னு கேட்க, தென் நீ கிவ் அப் பண்ண போறியா, நீ ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நினைச்சேன்னு கிங் சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஜேட் மாய தேடி வரான். அவனை பார்த்ததும் அவன் கையை பிடிச்சு டின்னருக்கு வெளியே போலாம் வரியான்னு கேட்க, மாய அவன் கையை எடுத்து விட்டுட்டு இனி நம்ம எங்கேயும் போக தேவையில்ல, நாம நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம், இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, இனி எனக்கும் உன் கூட இருக்க வேண்டான்னு ஆசா பேசிட்டு அங்க ரெண்டு போகவும் அவன் சொன்னதை கேட்டு ஜேடுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. கட் பண்ணா ஜேடும் யூவும் இங்க உட்காந்து இருக்காங்க. இந்த தடவை என்னடா சண்டை பெருசான ஜேட் கேட்க, பெரிய சண்டைலாம் இல்லடா, நான் எப்பவும் போலதான் பூம் கிட்ட பேசினேன், அட அவன்டா ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டான், நான் எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இன்னமும் எதுக்கு அவன் ஜெலஸா ஃபீல் பண்றான்னு எனக்கு புரியலன்னு சொல்ல, கிங் எப்பவும் அப்படிதானே, பட் ஜெலசி ஒரு சென்சிட்டிவான டாபிக்னு ஜேட் சொல்லவும், ஆமா அது எனக்கும் தெரியும், கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா அவனே சரியாயிருவான்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட மேட்டர் பத்தி சொல்லு, உனக்கும் மாய்க்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்க, நான் கிங் கிட்ட நானும் மாயும் பிரதர்ஸ்னு சொன்னேன், அட மாய் கேட்டுட்டான், பட் நான் அதை உண்மையாதான் சொன்னேன், நான் அவனுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்ல, ஏன் அப்படி நினைக்கிற, உனக்கு இதுதான் வேணுமா, நீ இப்போ ஹாப்பியா இருக்கியான்னு யோசிச்சு பாருன்னு அட்வைஸ் பண்ண, இவனுக்கு கிங் கிட்ட ரெண்டு கால் வருது. யூவோட பாட்டுட்டே இருக்க, கால் அட்டன் பண்ணுதா இல்லைன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டோன்னு ஜேட் சொல்ல, யூவும் கால் அட்டன் பண்றான். கால்ல கிங் இவங்கிட்ட, யூ ப்ளீஸ் வீட்டுக்கு வாடா, நீ இல்லாம என்னால எப்படி தூங்க முடியும்னு சொல்ல, இவனும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு கிளம்புறான். கட் பண்ண ஜேடி இவன் ரூமுக்கு வந்துட்டு யூ சொன்ன அட்வைஸ் நினைச்சு பார்த்துட்டு ஒரு புக் எடுக்கிறான். அதுல இவன் மாய் கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே டிராயிங்கா பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சு அழுகுறான். தென் நெக்ஸ்ட் டே இவன் யூ கிட்ட, நேற்று நீ சொன்னதை பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன்டா, எனக்கு அவன் வேணும், பட் இப்போ அவன் என்ன வெறுக்கிறான், நான் என்ன பண்றதுன்னு கேட்க, அவன் எப்படிலாம் உன்னை அப்ரோச் பண்ணானோ அதே மாதிரி நீயும் பண்ணுன்னு சொல்லவும், ஜேட் ஃபுல் ஃபோக்கஸோட மாய் கிட்ட ஃப்ளோட் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்றான். இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயானு கேட்க இல்லன்றான். அப்போ நாளைக்கு ஃப்ரீயானு கேட்க அதுக்கும் இல்லன்னு சொல்லிட்டு, உனக்கு வேலை முடிஞ்சிடுனா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமான்னு கேட்க, இவன் ஓகேன்னு சொன்னதும் மாய் இவனுக்கு வெயிட் பண்ணாம பார்க்கிங் லாட்டுக்கு போறான். அன்னைக்கு நைட்டு இவன் காமிக் படிச்சு மைண்டை டைவர்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ண, அப்பவும் இவனுக்கு மாயோட ஞாபகமா தான் வருது. அதே நேரத்துல இங்க கஸ் டாங் மாதிரி பிஹேவ் பண்றான், டாங் கஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். கஸ் அந்த மீட்டை மொத்தமா அந்த பாட்ல போட, என்னடா உன்னோட ஸ்டைல்ல சாப்பிடலையான்னு கேட்க, எனக்கு அதுக்கெல்லாம் இப்ப மூடு இல்லைன்னு சொல்லவும், அதுக்கு டாங் நான் செஞ்சு தரேன்னு சொல்லி வெஜி சைட்ல ஆட் பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்கும்னு என் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் கஸுக்கு அவனோட அம்மா ஞாபகம் வருது. இப்ப அவங்க உயிரோட இல்ல. இவன் ஆரம்பத்துல டாங் மாதிரியே இன்ட்ரோவர்ட்டா இருந்திருக்கான். அவனோட அம்மாவும் நிறைய பேசுடா, அப்படா நீ என்ன நினைக்கிறேன்னு மத்தவங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க, பட் இவன் அதை செய்ய மாட்டேன்றான். தென் அவனோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சு நிறைய பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை டாங் கிட்ட ஷேர் பண்ண அவனும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசினதுக்கு சாரி சொல்றான். நீ உன்னோட கேரக்டரையே மாத்த ட்ரை பண்றியே, இது உனக்கு ஹாப்பியான்னு கேட்க, அதுக்கு இவனும் பட் நான் கவலைப்படலன்றான். அதை கேட்டு நீ உன்னை மாட்டிக்க தேவையில்ல, நீ நீயாயிருன்னு சொல்றான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஜேடி இவன் வீட்டுக்கு வந்திருக்கான். இவனும் ஜானும் தனியா வெளியில இருக்கிறப்ப, ஜான் எனக்கு ஒருத்தர் மேல கிரஷ் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ண, அவளும் மாயிட்டானு கேட்க, ஆமான்னு ஒரு ஃப்ளோல சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. உடனே அவன் வாயை போட்டிட்டு, உனக்கு எப்படி தெரியும், யார் சொன்னதுன்னு கேட்க, அப்ப இவன் ஜேடோட கையை நக்கி விடவும் அவன் கையை எடுத்துடுறான். நான் நிறைய தடவை நோட் பண்ணிருக்கேன், அண்ட் அவனும் உன்னை லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது, சோ இதுல என்ன ப்ராப்ளம் உனக்குன்னு கேட்க, நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இப்ப நான் மெசேஜ் பண்ணாலும் அவன் ரிப்ளை பண்ண மாட்டேன்றான்னு சொல்லி அவன் மொபைல் எடுத்து காட்ட, ஜானோட பாட்டுட்டு இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, நீ அவனை நேர்ல போய் மீட் பண்ணுன்னு சொல்றா. அவ சொன்ன மாதிரியே ஜேட் மாயோட காண்டோக்கு வந்து காலிங் பெல் அடிக்க, உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சோ மாய்க்கு கால் பண்ண, அவனும் என்னால உன்னை இப்ப மீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு இவன் சரிடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொன்னதும், விஜய் நான் அப்படி சொல்ல வரல, நான் இப்ப என் வீட்டுல இருக்கேன், அதனாலதான் உன்னை மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்க, இவனும் உடனே ஓகே சொல்லிடுறான். காலை கட் பண்ணதும் மாய் சந்தோஷத்துல குடிக்கிறான். என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அவன் அம்மா அங்க வந்து கேட்க, இவன் அவங்கள ஹக் பண்ணிட்டு விஜய் அவனை பாக்குறதுக்கு என் காண்டோக்கு போயிருக்காமா, நாளைக்கு நாங்க மீட் பண்ண போறோம்னு ஹாப்பியா சொல்ல, இப்போ ஒரு பிளாஷ்பேக். இங்க இவன் கிட்ட நீ அதுக்குள்ள கிவ் அப் பண்ண போறியாடான்னு கேட்க, இல்ல நான் அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் கிட்ட ஃப்ளோட் பண்ண போறேன், என் லவ் அவனுக்கு புரிய வைப்பேன்னு சொல்ல, இததானா நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு இப்ப நான் உன்ன சொல்றேன், நீ அப்போ போனதுக்கு அப்புறமா ஜேட் கிட்டத்தட்ட
வேற அழுகுற ஸ்டேஜுக்கே போயிட்டான். அவனும் உன்னை ரொம்ப லவ் பண்றான், பட் அத சொல்றதுக்கு பயப்படுறான். சோ நீ நான் சொல்ற மாதிரி பண்ணு, நீ அவன் கிட்ட போகாம அவனை உன்கிட்ட வரவைன்னு கிங் ஐடியா கொடுக்குறான். இவ கட் பண்ண ஜேட் மாயோட காண்டோல இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணதுக்கு சாரி கேட்டுட்டு எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் பதிலுக்கு மாயோ நானும் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்ல ஜேடுக்கு இப்போ ஒரு டவுட் வருது. அப்போ எடுக்கடா என்ன அவாய்ட் பண்ணேன்னு கேட்க இவனும் அது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சிரிச்சு தப்பிக்க ட்ரை பண்றான். அதை கேட்டு ஜேடோ ஸ்ட்ராட்டஜி தானான்னு சொல்லி அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உன் ஸ்ட்ராட்டஜியால என்ன டிப்ரெஷனுக்குள்ள தள்ளி விட்டியடா, எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல, பட் என் ஆசைக்கு ஒரு தடவை உன்னை பஞ்ச் பண்ணிக்கவான்னு அடிக்கிற மாதிரி கையோங்கிட்டு அட ஹாட் சிம்பிளா காட்டி நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி மாய் நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு ஜேட் கேட்க மாய் அவனை கிஸ் பண்ணி அவனோட ஆன்சரை சொல்றான். அதுல ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரே ரொமான்ஸ் தான். ரெண்டு பேரும் மாட்டி மாட்டி ஃப்ளோட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கம்ம போட்டு ஒட்டின மாதிரி ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு ஆபீஸ்க்குள்ள வராங்க. இவங்க ஃப்ளோட் பண்றதுல பிஸியா இருக்கிறப்ப கிங்கும் யூவும் அங்க வராங்க. மைன் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்டானு கிங் அவன் கையை பிடிச்சு அவனை கூட்டிட்டு போக ட்ரை பண்ண அவன் எடுக்கடா கூப்பிடுறேன்னு ஜேட் மாயை அனுப்ப மாட்டேன்றான். தென் மாய் விஜய் நான் இவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல ஜேட் அக்செப்ட் பண்ணிக்கிறான். கிங் நீ சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு அவனை அனுப்பி விடுன்னு சொல்லிட்டு மாய் கிட்ட 2 பேக்ஸ் வாங்க கிங் இவனோட பேக்கையும் ஜேட் கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறமா 3 பேரும் தனியா வந்து பேசுறாங்க. மாய் இவங்க கிட்ட தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா ஜேடு சந்தோஷமா பாட்டுக்கோடான்னு யூ பொலைட்டா சொல்ல கிங் அதுக்கு ஆப்போசிட்டா ஜேடு நீ அழ வச்சா நான் உன்னை தேடி வந்து அடிப்பண்டான்னு சொல்ல இவனும் நான் ஜேடு நல்லா பாட்டுப்பேன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ண மாயோட இன்டர்ன்ஷிப் முடியறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இவங்க சாக்குவை பார்க்க வந்திருக்காங்க. இனி எப்ப உன்னை பார்க்க முடியும் தெரியலன்னு சொல்லிட்டு மாய் சாக்குவை கொஞ்சம் இருக்க ஜேட் அவங்கள போட்டோ எடுக்கிறான். தென் மாய் மொபைல வாங்கிட்டு 3 பேரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் மாயோட காண்டோல இருக்காங்க. அப்ப ஜேட் அவன் கிட்ட நாளைக்கு தான் உன்னோட இன்டர்ன்ஷிப்போட லாஸ்ட் டே, இனி நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ண நான் டெய்லியும் உன்ன ஆபீஸ்க்கு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்றேன்னு மாய் சொன்னதும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ டயர்ட் ஆயிருவ, சோ நான் வேணா உன்னோட காண்டோக்கு ஷிஃப்ட் ஆயிரவான்னு கேட்க மாய் ரொம்ப ஹாப்பியா ஓகே அப்ப நான் நாளைக்கே நம்ம பேக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்றான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல எல்லாரும் மீட்டிங் ரூம்ல இருக்காங்க. பாஸ் அங்க வரதுக்கு முன்னாடியே இவங்க 3 பேருக்கும் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துடுறாங்க. தென் பாஸ் அங்க வந்ததும் இன்னைக்கு இன்டர்ன்ஷிப்போட லாஸ்ட் டேனால நம்ம ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கலாம்னு சொன்னதும் நான் இதுக்கு தான் ஒரு வாரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு கன் சொல்ல ஏண்டா உன் சேலரியை நீ காலி பண்ணிட்டியான்னு கிங் டீஸ் பண்றான். பட் அதுதான் உண்மையும் கூட. அப்ப பாஸ் யார் ரிசர்வேஷன் ஒர்க்க பார்க்க போறீங்கன்னு கேட்க நான் பண்றேன்னு கன் சொல்றான். அந்த நேரத்துல ஜேட் ஏதோ யோசனையில இருக்க விஜய் நீ என்ன யோசிக்கிறேன்னு மாய் கேட்க இன்னைக்கு பார்ட்டி இருக்கிறனால நம்மளால பேக்கிங் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் பரவாயில்ல நாளைக்கு பாட்டுக்கலாம் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க உலகத்துக்குள்ள போயிட கன் ஜேட கட்டி கூப்பிடுறான். ஏன்டா இப்ப கட்டுறேன்னு கேட்க நான் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படி என்ன 2 பேரும் பேசுறீங்க, உங்களை பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு கன் சொல்லிட்டு இருக்கிறப்ப மாய் ஏண்டிச்சு ஜேடோட கையை பிடிச்சி நாங்க டேட் பண்றோம்னு சொல்றான். அடுத்து அந்த மீட்டிங் முடிஞ்சதும் எல்லாரும் ஜேட சுத்தி வளைச்சு அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மாய் அங்க வரவும் ஜேட் அவனை அக் பண்ணிட்டு பேபி இவங்க எல்லாரும் என்ன வச்சு கலாய்க்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண இப்ப நான் பாக்குறது உண்மையான்ற மாதிரி கிங் ரியாக்ஷன் கொடுக்குறான். அப்புறம் எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. கட் பண்ண ஒரு நாள் அன்னைக்கு மாய் ஜேடோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஜேடோட ஃபேமிலிக்கு மாயை ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்படியே லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க காண்டோக்கு வந்துடுறாங்க. அப்ப ஜேடி என் ஃபேமிலியை மீட் பண்ணது எப்படி இருந்ததுன்னு கேட்க எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போலாமான்னு கேட்க கண்டிப்பா போலான்னு சொல்றான். அதுக்கப்புறமா மாய் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், நீ எனக்கு முன்னாடி எத்தனை பேரை டேட் பண்ணிருக்கன்னு கேட்க எனக்கு 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போயிட்டான், அதனால பிரேக்கப் ஆயிருச்சு. செகண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் செட் ஆகல, அடிக்கடி சண்டை வரும், அப்படியே நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு கேட்க ஒருத்தர் இருந்தான், பட் எனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாயும் அதை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல நீ அதை பத்தி சொல்ல வேண்டான்றான். தென் ஜேட் ஃபியூச்சர்ல சண்டை வராம இருக்கிறதுக்கு அவனோட கேரக்டரை பத்தி சொல்றான். நான் சம்டைம்ஸ் லாஜிக்கே இல்லாம நடந்துப்பேன், ஓவர் திங்கிங்கும் பண்ணுவேன், அப்புறம் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்க நிஜமாவா நீ எனக்காக ஜெலஸ் ஆகுறத நான் பாக்கணும், சோ இப்ப நம்ம ஒரு சண்டை போடலாமான்னு கேட்க மாய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னு ஜேக் சொல்றான். அதுக்கு இவனும் நான் எப்பயாச்சும் ஒன்னு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சா அதை என்கிட்ட ஓப்பனா சொல்லு, நம்ம பேசி அதை சரி பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா ஜேட் மாய பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து அவனோட டைரியை காட்டுறான். அதை ஓபன் பண்ணி பார்த்ததும் இவன் ஜேட கிஸ் பண்ணிட்டு விஜேட் நீ இவ்வளவு கியூட்டா இருக்காதுன்னு சொல்ல நான் பாத்ரூம் யூஸ் பண்ணணும் நீ இதை பார்த்துட்டு இருன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஏஞ்சி போறான். கட் பண்ண 1 வீக் கழிச்சு இவங்க மாயோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவனோட ஃபேமிலிக்கும் ஜேட ரொம்பவே பிடிச்சு போயிருது. இங்க லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா
ரெண்டு பேரும் போட்டிங்க்கு வந்திருக்காங்க. ஜேட் அவன் ஃபேமிலி கூட சேட்டிங் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குல்லன்னு மாய் பேச ஸ்டார்ட் பண்றான். அப்ப ஜேட், நீ வேணா உன் ஃபேமிலி கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுதான்னு சொல்ல, ஆக்சுவலி என் அம்மா தான் உனக்கு போர் அடிக்கும்னு சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. போற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளில அவங்களுக்கு என்னை விட உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடும் போலன்னு சொல்ல, எனக்கு அது ஓகே தான். என்னோட அம்மா ஆல்ரெடி என்னைய விட உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, நான் சாகுக்கு ஹெல்ப் பண்ணதை பார்த்துதான் உனக்கு என் மேல கிரஷ் பண்ணுறான்னு கேட்க, அது வெறும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான், உன்கிட்ட பழக எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொன்னதும் ஜேட் அவனை கிஸ் பண்றான். தென் மாயா அவனை திருப்பி கிஸ் பண்றான். கற்பனா இப்ப ரெண்டு பேரும் ஒரு பிரிட்ஜுக்கு மேல உட்காந்துட்டு இந்த வியூவை பார்த்துட்டு இருக்கிறப்ப, மாய் நீ எனக்கு ஜேட் டி மிடில் மேன் நிக்னேம் வச்ச ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு அவனோட டைரி லாஸ்ட் பேஜ்ல ஜேட் டி மிடில் மேன் எழுதி அதை மாய் கிட்ட காமிக்க, இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.